Implementation of TDS, Chapter 19. Deduct tax at lower rate or zero rate. இந்த செஷன் நம்ம பார்க்க போறது எந்தெந்த சிச்சுவேஷன்ல லோயர் ரேட் ஆஃப் டாக்ஸ் நம்ம டிடெக்ட் பண்றோம், அதே மாதிரி 0% டாக்ஸ் எந்தெந்த மாதிரியான செக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம், டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த செஷன் ஃபுல்லாவே நம்ம வந்து ப்ராக்டிகல் ஓரியன்டட் செஷன் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த செஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதே நீங்க ப்ராப்பரா டேலியில அப்ளை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்ம லோயர் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு பர்டிகுலர் பர்சனோடைய இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அசஸிங் ஆபீசர்கிட்ட இருந்து லோயர் ரேட் டிடெக்ஷனுக்கான சர்டிபிகேட் அப்படிங்கிறது ரிசீவ் பண்ண முடியும். அதாவது யாருக்கிட்ட இருந்து நம்ம டாக்ஸ் டிடெக்ட் பண்ண போறோமோ அந்த பர்டிகுலர் பர்சன் ஃபார்ம் 13 அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அசஸிங் ஆபீசர்ல இருந்து சர்டிபிகேட் அப்படிங்கிறது செப்பரேட்டா அவங்க ரிசீவ் பண்ணலாம். அந்த சர்டிபிகேட்ல ப்ராப்பரா அவங்களுடைய பேன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த லோயர் ரேட் டிடெக்ஷனுக்கான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ எந்த பீரியட் வரைக்கும் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டிடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற பீரியட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து லோயர் ரேட் டிடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு அஸ் பர் செக்ஷன் படி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டிய பர்சன்டேஜ் ரெண்ட் ஆஃப் லேண்ட் பில்டிங் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா 10% வந்து டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் பர்சன் லோயர் ரேட் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்டிபிகேட்ல ஒருவேளை 5% மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 5% மட்டும் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு அந்த டிடெக்ஷனுக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பே பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்லையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லோயர் ரேட் டிடெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நார்மலா வந்து சடன் ஆக்சுவல் செக்ஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இல்லாம அதை விட கம்மியான பர்சன்டேஜ் வந்து நம்ம டிடெக்ட் பண்றோம். அது வந்து லோயர் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கறது ஜீரோ ரேட். இந்த ஜீரோ ரேட் அப்படிங்கிறது அசஸி அவங்களுடைய இன்கம் லெவல் டாக்ஸபிள் இன்கம் எக்ஸம்ஷன் அமௌண்ட்டை விட எக்ஸம்ட் லிமிட்டை விட கம்மியா இருக்கு அவங்களுடைய டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டாக்ஸும் நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபார்ம் 15G இல்லைன்னா ஃபார்ம் 15H அப்படிங்கிற இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம ப்ராப்பரா 0% ரேட் டிடெக்ஷனுக்கான ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நாம வந்து டாக்ஸபிள் இன்கம் நம்ம அந்த அளவுக்கு டாக்ஸபிள் இன்கம் நம்மளுக்கு இல்லை. அதாவது லெஸ் தென் பெர் ஆனம் லெஸ் தென் 2.5 லேக் தான் நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நாம வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸுக்கு ஒரு பிக்சட் டெபாசிட் நீங்க போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க. அந்த மெச்சூரிட்டி டைம்ல வந்து நம்மளுக்கு பிக்சட் டெபாசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் டோட்டலா வந்து ஒரு 1,50,000 வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த 1,50,000க்கு டிடிஎஸ் அப்படிங்கிற நேம்ல இன்கம் டேக்ஸ் ஒரு 10% டிடெக்ட் பண்ணிட்டு தான் பேங்கர் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பேங்கர் டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபார்ம் 15G அப்படிங்கிறது ஃபில் பண்ணி பேங்கருக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது தான் பேங்கர் நம்மளுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்மளுக்கு கண்டிப்பா தருவாங்க. அதுல இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் லெவல் த்ரெஷோல்ட் லிமிட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கு, டாக்ஸபிள் லிமிட்டை விட கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த 0% ரேட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த எந்தெந்த மாதிரியான இன்கம்க்கு இந்த 0 ரேட் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 193ல வரக்கூடிய இன்கம், அதே மாதிரி 194, 194A, 194EE அண்ட் 194K இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்கம்க்கு மட்டும் நம்ம லோயர் ரேட் சாரி 0 ரேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி கண்டிப்பா நம்ம வந்து இந்த டிடிஎஸ் டிடெக்ஷன்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேசஸ் நாம நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல டேலியில நம்ம இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸை பேஸ் பண்ணி தான் யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து
கண்டிப்பா அதிகமான பெர்சன்ஸ் வந்து நம்மளுடைய இந்த செஷன்ஸ் மூலமா அவங்க வந்து பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம டேலியில எப்படி நம்ம இந்த லோயர் ரேட் அண்ட் ஜீரோ ரேட்டை வந்து எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ லோயர் ரேட் அண்ட் ஜீரோ ரேட் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபார்ம் 26Qல இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி நம்ம ஃபார்ம் 26Qல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பத்தி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. அங்க வந்து ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட்ஸ் இல்லைன்னா டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அங்கே டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் வந்து ஃபார்ம் 26Q அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ம் 26Q ஒரு பர்டிகுலர் குவார்ட்டருக்கானது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மலா செக்ஷன்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் நம்ம ப்ராப்பரா நம்ம டிடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டேபிள்ல நீங்க பாத்துக்கலாம். அதாவது டிடக்ஷன் அட் நார்மல் ரேட் அப்படிங்கிற இந்த டேபிள்ல ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆகும். அதர்வைஸ் நம்ம லோயர் ரேட் சர்டிபிகேட் மூலமா நம்ம டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டேபிள்ல நம்ம அதுக்கான அமௌண்ட் நம்ம வந்து இங்கே காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான டாக்ஸையும் நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து லோயர் ரேட்ல நம்ம டிடெக்ட் பண்ணதுக்கான டேபிள். அதே மாதிரி ஜீரோ ரேட் டிடக்ஷன் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் டேபிள் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஜீரோ ரேட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து எந்தெந்த பர்சனுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செப்பரேட்டாவே நம்ம வந்து இந்த டேபிள்ல நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கான என்ட்ரிஸ் நீங்க என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல செப்பரேட்டா நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பரா அந்த என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ரேட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்டர் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். இதுல வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல ஆல்ரெடி ரெண்ட்டுக்கான செக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்ஸும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய டேலிலே கண்டிப்பா இருக்கும். இப்போ ரெண்ட் ஆஃப் லேண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பெர்சன்டேஜ் நம்ம 10% அப்படிங்கிறது அஸ் பர் செக்ஷன் படி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிடணும். ஆனா ரூல் என்ன சொல்லுது இந்த லோயர் ரேட் டிடெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அஸ் பர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் இல்லாம இதை விட கம்மியான பெர்சன்டேஜுக்கு நம்மளுடைய அசஸ்சி சர்டிபிகேட் வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பெர்சன்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. அவங்களுக்கான சர்டிபிகேட்ல என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிடெக்டி நம்மளுக்கு வந்து ஒரு பில்லு கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு செப்பரேட்டா ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்ப கிரியேட் அப்படிங்கிறது இருக்கிறேன், லெஜர் அப்படிங்கிறது இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த பர்டிகுலர் டிடெக்டிவோடைய லெஜர் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சொசைட்டி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சொசைட்டி இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனா ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ இது வந்து டிடெக்டிவோடைய கம்பெனி நேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அது அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நேம்னு வச்சுக்குவோம். இவங்க வந்து நம்மளுக்கு பில் கொடுக்குறாங்க, அதாவது ரெண்ட்டுக்கான பில் கொடுக்குறாங்க. அதனால வந்து இவங்க நம்மள சப்ளையர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி சண்டே கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்ல நம்ம சேர்த்துறோம். அடுத்து இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ் டிடிஎஸ் டிடெக்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்குது. டிடிஎஸ் டிடெக்டபிள் இருக்கு அப்படின்னா நம்ம எஸ் கொடுக்குறோம். கண்டிப்பா நம்ம இந்த எஸ் கொடுக்கணும். அடுத்து இவங்களுடைய டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டி டைப்ல வரக்கூடியதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்க வந்து ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு கேட்குது. இங்க நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கர்சர் மூவ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் நம்ம சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதே ஸ்கீம்ல இருந்து நீங்க F12 கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல உங்களுக்கு டிடிஎஸ்க்கான செக்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டா நம்மளுக்கு இருக்கு. ஸோ டிடிஎஸ் செக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியோடைய இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி கீழே வந்துடுறேன்.
ஓகே. ஸோ இங்க வந்து ப்ரொவைட் டிடிஎஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அகைன் என்டர் பண்றேன். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா அலோ அட்வான்ஸ்டு என்ட்ரீஸ் இன் டிடிஎஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை எஸ் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணுங்க. அலோ அட்வான்ஸ்டு என்ட்ரீஸ் இன் டிடிஎஸ் மாஸ்டர். இந்த கான்ஃபிகரேஷன் கம்பல்சரி எஸ் இருக்கணும். இப்போ எஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அடிஷனலா நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இங்க யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆட் ஆயிருது. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் எஸ் அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அனதர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அட்வான்ஸ்டு என்ட்ரிஸில் லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து செட் ஆர் ஆல்டர் ஜீரோ அண்ட் லோயர் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா அனதர் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னா ரெண்டே நான் வந்து இங்க எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 197 அதுக்கடுத்து செக்ஷன் 197A. இதுல லோயர் ரேட் டிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து செக்ஷன் 197 அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படியே கரெக்டா நீங்க லோயர் ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா சர்டிபிகேட் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கேட்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்டிபிகேட் நம்பர் என்னவோ அந்த நம்பர் நீங்க இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறது ஒன்று கேட்கும். இதுல வந்து எந்த டேட்ல இருந்து அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து 1 இயருக்கு அதாவது அந்த பர்டிகுலர் ஃபினான்சியல் இயருக்குன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்குது. இப்போ கர்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிடிஎஸ் உடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதுக்கு கர்சர் மூவ் ஆகுது. பை டிஃபால்ட் இங்க 0 அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த பார்ட்டிக்கு செக்ஷன் 197A படி நம்ம 5% தான் அவருடைய சர்டிபிகேட் வந்து டிடெக்ட் பண்ற மாதிரி அவர் அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஃபார்ம் 13 வந்து ஃபில் பண்ணி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா ரெண்டுக்கான பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 10%. பட் இவங்களுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் 5% அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய லெஜர்ல போயிட்டு நீங்க இந்த பெர்சன்டேஜை நீங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி எந்தெந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு இவர் லோயர் ரேட் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரோ அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வரிசையா நீங்க கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க ப்ராப்பரா என்டர் பண்ணுங்க. ஸோ இதுல அடுத்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல பேன் நம்பர் அல்லது இன்கம் டேக்ஸ் நம்பர். ஸோ இதுல வந்து கண்டிப்பா அவருடைய பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கணும். நான் சாம்பிளுக்காக நான் வந்து 10 டிஜிட் ஃபார்மேட்ல நான் வந்து பேன் நம்பர் ஆஸ் பர் பேனுடைய ஃபார்மேட்ல நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆயிடும். ஸோ இந்த ஃபீல்டை பத்தி நம்மளுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க ஜிஎஸ் நம்பர் எதுவுமே கொடுக்காம அப்படியே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லெஜர் நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் இதுக்கான கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபீல்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபீல்டை வந்து எனேபிள் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபீட் பண்ணுங்க. அதே மாதிரி பேன் நம்பர் கொடுக்க மறந்துடாதீங்க. பேன் நம்பர் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா 5% நீங்க உள்ள கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 20% தான் டிடெக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 5% அஸ் பர் செக்ஷன் படி 10%, பேன் நம்பர் இல்லை அப்படின்னா 20%. ஸோ அதனால வந்து 20% தான் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ பேன் நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்க மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும்தான். இதுக்கான டாக்ஸ் லெட்ஜர் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து டைரக்டா என்ட்ரிக்கு நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். இப்ப வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். இந்த வவுச்சர்ல நம்ம வந்து ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்ப ரெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு 1 லேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 1 லேக்குக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நார்மல் பர்சனுக்கு நம்ம டிடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 5% சாரி 10% வந்து டிடெக்ட் ஆகும். ஆனா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரியேட் பண்ண இந்த பார்ட்டி லெஜர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியான பெர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ இங்க ஏன் நம்மளுக்கு இந்த இடத்துல டிடெக்ட் ஆகல அப்படின்னா நான் வந்து 10 லேக் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு சாரி 1 லேக் பதிலாக நான் 10 லேக் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் அந்த எக்ஸாம்ஷன் லிமிட்டை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ 10 லேக் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல 10% பதிலாக ஒன்லி 5% தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே அகைன் என்டர் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பில் நம்பர் வந்து அவங்க கொடுத்த பில் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நியூ ரெஃபரன்ஸ் இங்க வந்து டிடிஎஸ் பில் நம்பர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு செப்பரேட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன்.
கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அனதர் கிரெடிட் டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டெபிட் வந்து எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் வந்து பார்ட்டி, அதே மாதிரி அடிஷனல் கிரெடிட் டிடிஎஸ் லேஜர். ஸோ அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம் இந்த ஸ்கிரீனை. இப்போ இந்த என்ட்ரி ப்ராப்பரா வந்து லோயர் டிடக்ஷன்ல ஃபார்ம் 26Qல வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு, அதாவது ஃபில்டர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம அகைன் செக் பண்ணலாம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்கிறேன், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இங்க வந்து ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும், இதுல டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். இங்க ஃபார்ம் 26Q அப்படிங்கிறத எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்மளுக்கு லோயர் ரேட்டட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ்ல நம்மளுக்கு இந்த இடத்துல டிடெக்ட் ஆகி காட்டிடுச்சு. ஸோ என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கானது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க F5 நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது செக்ஷன் சைஸும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதாவது நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நீங்க இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோயர் ரேட்ல நம்ம டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கொடுக்க போறேன் அப்படின்னா ஜீரோ ரேட்டட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் நம்ம எந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தான் ஜீரோ ரேட்டட் சர்டிபிகேட்டோட வந்த பார்ட்டி லெஜர் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிடிசி எஜுகேஷன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இவங்க வந்து சிடிசி எஜுகேஷன் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அப்படிங்கிற நேம்ல நான் கொடுத்துட்றேன். டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வச்சர் கண்டிப்பாக எஸ்ன்னு இருக்கணும். இங்க வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ்டு என்ட்ரிஸுக்கான கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால இங்கேருந்து என்டர் பண்ணால் அனதர் ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். ஒருவேளை நீங்க இதுல செட் பண்றதா இருந்தாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து பீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து யூஸ் அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் இன் டிடிஎஸ் அப்படிங்கிறது எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து லாஸ்ட் ஆப்ஷன் செட் ஆர் ஆல்டர் ஜீரோ ஆர் லோயர் ரேட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜீரோ ரேட் அப்படிங்கிறதுக்காக 197A ஜீரோ ரேட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ சர்டிபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரீனை அக்செப்ட் பண்ணலாம். அப்ளிகபிள் ஃப்ரம் நான் வந்து 14ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து டிடிஎஸ் ஓட பெர்சன்டேஜுக்கு கர்சர் வந்து மூவ் ஆகலை. எதுக்காக அப்படின்னு நீங்க 197A நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ 197A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீரோ ரேட் அகெயின்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் 15G அல்லது ஃபார்ம் நம்பர் 15H. ஸோ நீங்க ஃபார்ம் நம்பர் 15G இல்லைன்னா ஃபார்ம் நம்பர் 15H இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதர்வைஸ் நம்ம டைரக்டா இந்த ஸ்கிரீனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களுடைய பேன் நம்பர் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஸோ பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சாம்பிளுக்கான பேன் நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இதே பேன் நம்பர் நீங்க கொடுங்க அல்லது இதே மாதிரி ஃபார்மேட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண பாருங்க. அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்கிரீனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன்ட் வந்து நம்ம எந்த மாதிரியான சர்வீசஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்டிங் சர்வீஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தென் இது எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்ட்ல செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துட்டு இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகபிள் அப்படிங்கிறதுல ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணுங்க. அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர்ல ப்ராப்பரா பண்ணணும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வவுச்சர் என்ட்ரி. ஸோ வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஜேர்னல் இதுல நம்ம வந்து அக்கௌண்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் வந்து டெபிட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 75,000க்கு நம்ம அக்கௌண்டிங் சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிடிசி எஜுகேஷன். ஸோ இங்க 75,000 அப்படியே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிடெக்ட் ஆகல. இங்க நீங்க நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு பில் நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணணும். ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிடெக்ட் ஆகல. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஜீரோ ரேட்டட் சர்டிபிகேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம இந்த என்ட்ரி நம்ம வந்து பாஸ் பண்ணிருக்கோம்.
இப்போ ஜீரோ ரேட்டடுக்கு அகைன்ஸ்டா இந்த என்ட்ரி ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு அகைன் நீங்க டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத எடுங்க. இங்க நம்ம வந்து ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணலாம். டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். ஃபார்ம் 26Q அப்படிங்கறத எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ ரேட்டட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் உடைய டேபிள்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ இதை என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பார்ட்டிக்கு நம்ம டிடெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோடைய டேட் ரிசல்ட். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது டிடிஎஸ் ரிலேட்டடா அல்லது டேலி ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.